Fourth question. The sum of first n terms of the certain series is given as 2n square minus 3n. So, கொடுத்துருக்குது வந்து sum. அப்போ Sn கொடுத்துட்டான். Sn equal to 2n square minus 3n. So, என்ன proof பண்ண சொன்னா show that the series is an AP. அப்போ AP நான் என்ன பண்ணணும்? Common difference equal இருக்கணும். Common difference equal. அப்போ D1 D2 equal இருக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம D1 கண்டுபிடிக்கணும்னா நம்ம டேர்ம் தேவை. T1 T2 T3 தேவை. ஆனால் நம்மளுக்கு Sn தான் கொடுத்துருக்கான். ஸோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா இங்கே n-க்கு பதிலாக நான் 1 எடுக்கிறேன். அப்போ S1 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1 ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு 1 வரும். இங்கே 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். அப்போ 2 1s are 2ன்னு வரும். இங்கே 3 1s are 3ன்னு வரும். ஃபர்தராக சிம்பிளை பண்ணால் -1. இது S1ஓட வேல்யூ. நெக்ஸ்ட்டு நான் n ஈக்குவல் நான் 2ன்னு எடுக்கிறேன். அப்போ S2 அப்படின்னு எடுத்தோம்னா இந்த டேர்மில் நான் n-க்கு பதிலாக என்ன போடணும், நான் 2 போடணும். அப்போ 2 இன்ட்டு 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு 2ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இங்கே 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ 2 4s are 8 மைனஸ் இங்கே 3 2s are 6. 8 மைனஸ் 6ன்னா 2. இது S2ஓட வேல்யூ. நெக்ஸ்ட்டு நான் n ஈக்குவல் 3 சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ S3 ஈக்குவல் டு நான் n-க்கு பதிலாக என்ன போடணும், 3 போடணும். அப்போ 2 இன்ட்டு 3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு 3ன்னு வரும். இங்கே 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அப்போ 2 9s are 18. நான் டேரெக்டாக போடுறேன். மைனஸ் இங்கே 3 3s are 9 வருமா? அப்போ 18 மைனஸ் 9னா 9. அப்போ இந்த டேர்ம் வந்து இப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு என்ன தேவை? T தான் தேவை. ஓகேவா? அப்போ இங்கே T1ஓட வேல்யூ தான் S1. T1ஓட வேல்யூ தான் வந்து S1. அப்போ இங்கே T1 ஈக்குவல் டு நம்ம S1 என்னென்ன கண்டுபிடிச்சோம்? -1. நெக்ஸ்ட்டு இந்த T2ஓட வேல்யூ என்னன்னா S2 மைனஸ் S1. T2ஓட வேல்யூ என்னங்க? S2 மைனஸ் S1. சப்போஸ் இங்கே நம்ம T9 தேவைடான்னா S9 மைனஸ் S8. T10 தேவைடான்னா S10 மைனஸ் S9. ஓகே, இங்கே என்ன போடுறியோ அப்படியே வந்து இங்கே சம்மா போட போகிறேன். அதில் ஒன்று கம்மி பண்ண போகிறேன். அப்போ இங்கே T2 அப்படிப்பாங்க. S2 மைனஸ் S1னா S2ஓட வேல்யூ என்னங்க? 2. ஸோ இந்த மைனஸ் அப்படியே போடுறேன். நெக்ஸ்ட் S1 வேல்யூ என்னங்க? -1. அப்போ இதுவும் சேரும்போது +1 மாறுமா? +1. அப்போ இதோட வேல்யூ என்னங்க? 3. அப்போ T2ஓட வேல்யூ வந்து 3. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் 3 அப்படின்னு பார்க்கும்போது S3 மைனஸ் S2. S3ஓட வேல்யூ என்னங்க? 9. S2ஓட வேல்யூ 2. அப்போ என்ன வருது இங்கே? 7. அப்போ இங்கே T3ஓட வேல்யூ வந்து 7. அப்போ இங்கே சீரீஸ் கொடுத்ததுனால என்ன கொடுத்துறாங்க? -1 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 3 ப்ளஸ் 7, எக்ஸட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ இது ஏபியான்னு கேட்குறாங்க. அப்போது காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ D1 ஈக்குவல் டு D2. அப்போ D1 என்ன ஃபார்முலா? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ D2னா தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். ஸோ இது T1, இது T2, இது T3. அதெல்லாம் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் என்ன இருக்குங்க? 3. இங்கே மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிறேன். இங்கே ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது -1. இந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறுமா? அப்போ இங்கே 3 + 1 வரும். நெக்ஸ்ட் இங்கே டேர்ம் 3 பார்க்கும்போது 7, டேர்ம் 2 வந்து 3. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4, இது சப்ராக்ட் பண்ணால் 4 வரும். அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்கா? தேர்ஃபோர் D1 ஈக்குவல் டு D2. அப்போது இதுதான் எனக்கு ஏபின்னு கூப்பிடல. அப்போ தேர்ஃபோர் இட் இஸ் இன் ஏபி. காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருந்தனால இது ஏபி. இட் இஸ் இன் ஏபி. அவன் ப்ரூவ் பண்ண சொன்னால ஸோ என்ஸ் ப்ரூவ்ட்.